விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீனான்ற கேரக்டர்ல நடிக்கிறது மூலமா மக்கள் பலருடைய மனசுலயும் இடம் பிடிச்சிருக்க கூடியவங்க தான் ஆக்ட்ரஸ் கோமதி பிரியா. பொதுவாகவே தமிழ் சினிமாவிலையும் சரி சீரியல்களையும் சரி வேற லாங்குவேஜ் ஆக்ட்ரஸோட ஆதிக்கம் தான் அதிகமா இருந்துகிட்டு வருது. ஏதோ ஒரு சில ஆக்ட்ரஸ்க்கு மட்டும் தான் தமிழ்ல நல்ல வரவேற்பும் பேரும் புகழும் கிடைக்குது. அதுல ஒருத்தங்க தான் நம்ம கோமதி பிரியா. இவங்க ஸ்டார்டிங்ல ஓவியன்ற சீரியல் மூலமா சின்ன திரையில அறிமுகமாயிருந்தாலும் இவங்க பெரிய அளவுல ஃபேமஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது என்னமோ விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய சிறகடிக்க ஆசை சீரியல் தான். சொல்லப்போனா இவங்களுடைய ஃபேன்ஸ் பலரும் இவங்கள அவங்க வீட்டு பொண்ணாவே நினைச்சு பாத்துக்கிட்டு வராங்க. சிறகடிக்க ஆசை சீரியல் மூலமா கிடைச்ச புகழ்னாலேயே இவங்களுக்கு தமிழ்ல மட்டுமில்லாம மலையாளத்திலும் தெலுங்குலயும் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் இவங்களுக்கு சிறகடிக்க ஆசை சீரியலோட மலையாள ரீமேக்கான செம்பனீர் பூவே என்ற சீரியல்ல ரேவதி என்ற லீட் கேரக்டர்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த செம்பனீர் பூவே என்ற சீரியல் மலையாள சீரியல்கள்லயே அதிக டிஆர்பி ரேட்டிங் வாங்கி முதல் இடத்துல இருந்துகிட்டு வருது. இந்த சீரியலுக்கு அதிக டிஆர்பி ரேட்டிங் கிடைக்கிறதுக்கு ஆக்ட்ரஸ் கோமதி பிரியாவுமே ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். இப்படி இருக்கிற இந்த நிலைமையில ஆக்ட்ரஸ் கோமதி பிரியா ரீசெண்டா இந்த சீரியல்ல இருந்து விலகி அவங்க ஃபேன்ஸ் பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க. தமிழ்ல எப்படி மீனாவோட கேரக்டருக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி தான் மலையாளத்திலும் ரேவதி கேரக்டருக்கு அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க. இதனாலேயே அவங்க ஃபேன்ஸ் பலரும் சீரியல் விட்டு போகாதீங்க, உங்களுக்காக தான் இந்த சீரியலையே பாக்குறேன்னு சொல்லி பலவிதமான கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. ஆனா ஆக்ட்ரஸ் கோமதி பிரியாக்கு பதிலா ரேவதி கேரக்டர்ல ரெபேக்கான்ற ஒரு ஆக்ட்ரஸ் நடிக்க தொடங்கி எபிசோட்ஸுமே வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் ஆக்ட்ரஸ் கோமதி பிரியா எதுக்காக செம்பனீர் பூவே சீரியலை விட்டு விலகினாங்கன்ற கேள்வி அவங்க ஃபேன்ஸ் மத்தியில இருந்துகிட்டு வருது. இந்த நிலையில ஆக்ட்ரஸ் கோமதி பிரியாவோட ரீசன்ட் போஸ்ட் ஒன்னு செம்பனீர் பூவே சீரியல் ஃபேன்ஸ் மத்தியில வைரல் ஆகிட்டு வருது. அந்த போஸ்ட்ல ஆக்ட்ரஸ் கோமதி பிரியா அவங்களோட போட்டோ ஒன்னு ஷேர் பண்ணி கேப்ஷன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, உங்க வாழ்க்கையை அழிக்க யாருக்கும் அதிகாரம் கொடுக்காதீங்க, அவங்க உங்களை காயப்படுத்தலாம், ஆனா நீங்க அவங்கள அனுமதிக்காத வரைக்கும் அவங்களால உங்களை அழிக்க முடியாது. நீங்க ஒரு ஃபைட்டர், சோ நீங்க எல்லாத்தையும் ஜெயிச்சு வர பாருங்க, உங்களோட தன்னம்பிக்கையை எப்பயும் விட்டு கொடுத்துறாதீங்கன்னு சொல்லி ஆக்ட்ரஸ் கோமதி பிரியா சொல்லி முடிச்சிருக்காங்க. மேலும் பி ஸ்ட்ராங், நெவர் கிவ் அப் மற்றும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் ஹேஷ்டாக் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அந்த சீரியல்ல இருந்து விலகினதுக்கு அப்புறம் தான் இந்த போஸ்ட போட்டிருக்காங்க. சோ அதை ரெப்ரசென்ட் பண்ற விதமா தான் இதுல ஏதோ இருக்குன்னு சொல்லி அவங்க ஃபேன்ஸ் பலரும் என்னாச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. மேலும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ற ஹேஷ்டாக் போட்டிருக்கிறதுனால விஜய் மணிமேகலை மாதிரியே இவங்களுக்கும் சீரியல் தரப்புல இருந்து ஏதாவது அவமானம் நடந்திருக்குமோ, அதனால தான் இவங்க இந்த முடிவை எடுத்திருப்பாங்களோன்னு சொல்லி அவங்க ஃபேன்ஸ் கேள்விகள் எழுப்பிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஆக்ட்ரஸ் கோமதி பிரியா செம்பனீர் பூவே சீரியல்ல நடிக்கிறதுல இருந்து 2 நாள் லீவ் கேட்டதாகவும் அதுக்கு சீரியல் தரப்புல இருந்து முடியாதுன்னு சொல்லி வேற ஒரு ஆக்ட்ரஸை நடிக்க வச்சதாகவும் செய்திகள் பரவிக்கிட்டு வருது. இதுக்கெல்லாம் ஆக்ட்ரஸ் கோமதி பிரியா சீக்கிரமே ஒரு வீடியோ மூலமா விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு வராங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.